சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல் என்ற வகையில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சிம்மராசிக்கு மீனம் அஷ்டமஸ்தானமாகுங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களான உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்து கொள்வது அவசியங்க. இத்தருணங்கள்ல வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. வீடு மாற்றங்களிலும் அதே போல் சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. வாடகை வீட்டில் வசித்து வந்த சிம்மராசினியர்களான நீங்கள் இந்த வாரத்தில் சொந்த வீட்டிற்கு பயிற்சி ஆவதற்கான வாய்ப்புகளும் அதாவது இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் சொந்தமாக இடமோ அல்லது வீடோ வாங்கி விட்டு அங்கு செல்ல இருக்கீங்க. அனைவரிடமும் கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. வெளியூர் பயணங்களின் போது வாகனம் ஓட்டும் போதும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. உங்களுடைய சிறு அஜாக்கிரதையால் பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. சிம்மராசினியர்கள் குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் தவறான வரனை நிச்சயித்து விடும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. அதனால் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை வைத்திருப்போர் வரனை நிச்சயித்து விடும் முன்பு தீர விசாரித்து யோசித்து முடிவெடுப்பது மிக மிக அவசியங்க. மேலும் இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் வலியுறுத்தது. காரணம் கடன் வளரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த வாரத்துல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவ கிரகங்களில் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்டுள்ளவர். அவர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அன்றாட பணிகள்ல அதிக கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. அதே போல அலுவலகத்தில் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தருணங்கள்ல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. எப்படியாவது வேலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் பிறரை நம்பி ஏமாந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். உங்களுடைய சொந்த முயற்சியை மேற்கொண்டு ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் மிக கடினமான போட்டிகளை சந்திக்க நேரிடுங்க. அதனால் உங்களுடைய விற்பனை லாபத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. சக கூட்டாளிகளினால் ஒத்துழைக்க மறுப்பாங்க. அதே போல் ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றை தீர்ப்பதற்கு நீங்கள் போராட வேண்டி இருக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபார நிமித்தமாக ஒரு சிலர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சரக்குகளை முன்பணம் இல்லாமல் அனுப்புவது தவிர்த்து கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும்
என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. அதே போல் சபாக்களின் அலட்சிய போக்கு மனதிற்கு வேதனையை தருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்கும் வாய்ப்புகளாக அலைய வேண்டி இருக்குங்க. கடைசியில் சில சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது சந்தேகங்க. அதே போல் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த வாரத்தில் பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் இந்த வாரத்தினுடைய மத்தியம பகுதியில் உங்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகங்கள் பலம் குறைந்து வலம் வருவதால உங்களுடைய பேச்சுகளிலும் பிறர் தொடர்புகளிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக இந்த வாரத்தில் நம்பிவிட வேண்டாங்க. கூடுமான வரையில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பதை தவிர்ப்பது அவசியம். மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா புதிய பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யா காரகன் என போற்றப்படுமுடன் ஓரளவே சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் பாடுபட்டு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யாகாரகர் என போற்றப்படும் புதன் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பாடுபட்டு படிக்க வேண்டி ஒரு நிலை வருங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறைய இருக்கு. அதே போல் படிக்க உட்கார்ந்தால் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க. விடுதிகள்ல தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பிரச்சனை கவலை அளிக்குங்க. உங்களுடைய உயர்கல்விகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வாய்ப்புகளும் அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வமுள்ளவர்கள் பண பிரச்சனை கவலை அளித்தாலும் கூடிய இந்த வாரத்தில் அந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் ஓரளவு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் அனுகூலம் இல்லைங்க. வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருப்பது சற்று கடினம் தாங்க. அதே போல் மழையும் எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாதுங்க. அதே போல் பொய்த்து போகும். இயற்கையின் ஒத்துழைப்பும் ஏமாற்றத்தை தரலாம். அதனால் விவசாயத்துறையினர்கள் அதற்கு தகுந்தாற்போல் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. கால்நடைகளினால் பராமரிப்பு மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அலுவலகத்தில் பிற ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரை சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகள் திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் உண்டாகுங்க. ஆனால் இந்த வாரத்தினுடைய இறுதியில் நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது எண்ணெய் சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.